107ஆம் ஆண்டு இந்த பங்குனி உத்திரம் நடக்குது. இன்னைக்கு வந்து 11ஆம் நாள் மழுவடிக்கு திருநாள். மழுவடிக்குதுன்னா கடப்பாறை சங்கிலி பழுகு வச்சு அது நம்ம விபூதி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. கையில் விபூதி போட்டு அது 3 வாட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய தேரிக்கிறவங்க தகுடு அடிப்பாங்க. பழுத்த தகுடு 3 வாட்டி அடித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மிளகாத்தூள் அபிஷேகம் இந்த கோயிலில் வழக்கமாக பண்ணுறது வந்து மிளகாத்தூள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன சுவாமிக்கு பண்ணுவாங்களோ அது ஃபுல்லாகவே அந்த பக்தருக்கு பண்ணுவாங்க. அதை அந்த கோயில் தெரிவிக்கிற பக்தருக்கு பண்ணுவாங்க. இது 107ஆவது ஆண்டு இந்த கோயில் திருவிழா நடக்குது. இந்த ஊரில் பெரிய கோயில் இதுதான். பெரிய திருவிழா நடக்கிறது இந்த ஊர் தான். மலலூர்பேட்டை. மலலூர்பேட்டை சுலுக்க விநாயகர் ஆலயம்னு கேட்டாவே இந்த சுற்றுப்பட்டு இருக்கிற கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பங்குனி கிருத்திகையில காப்பு கட்டுவோம். 10 நாள் வச்சுப்போம். 11ஆம் நாள் இந்த மழுவடிக்கிற திருநா. மழுவடி திருநா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். நாளைக்கு கும்பம் படையல். மழுவடிக்குதுன்னா இந்த தேர் இழுத்துட்டு வந்தோம் இல்லையா, தேர் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த பெருத்தேர் இழுத்தவங்க அந்த பழுத்த தகுடுல அடிப்பாங்க. சங்கிலி வந்து மற்ற மீதி தேர் எல்லாம் பின்னால் சாமி தேர் இழுத்துட்டு வராங்க பாருங்க, அவங்க வந்து வேண்டுதல் வந்து அவங்க கடப்பாறை உருவாங்க, சங்கிலி உருவாங்க, சங்கிலி உருவாங்க. ஒரு ஆள் 3 வாட்டி உருவாங்க. உருவி முடிச்சதுக்கப்புறம் அந்த தகுடு அடிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மிளகாத்தூள் அபிஷேகம். மீதி யாருக்கும் பண்ண மாட்டாங்க. அந்த கோயில் தேர் சாமி தேர் இருக்கிறவங்க மட்டும் அந்த மிளகாத்தூள் அபிஷேகம். நன்றி சார்.